நாம கொஞ்சமா கலர் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். கவலையப்படாத, அந்த மூஞ்சிக்கு இஷ்டத்துக்கு என்ன கலர் வேணாலும் பூசலாம். ஏ டோலு போலு, என்ன பார்த்து வரைய சொன்னா வரையாம அங்க என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓடி வராதீங்க தலைவா. அட என்ன தலைவா, அங்கேயே நில்லுங்க. வா, இந்த மாவீரன் போஸ் சூப்பர். இப்படியா வரைவீங்க? இப்படி வரைஞ்சிட்டு நீங்க உங்களே கலைஞர் சொல்லிக்கிறீங்களா? கலைய பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே. நான் அழகாக வரைந்து காட்டுவேன், அதை நீங்கள் பார்த்தால் மயங்கி போவீர்கள். நான் வரையும் பூ மணமணக்கும். நாங்க வரைஞ்சத கொஞ்சம் பாருங்களேன். இத பாருங்க, நாங்க வரைஞ்சது எப்படி இருக்கு? உங்களை கலைஞன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. கொஞ்சம் நெல்லு ராஜு, இவனுக்கு எல்லாம் புரிய வச்சு பிரயோஜனமே இல்ல. நாம கிளம்பலாம், வா. தத்துவம் சொல்லிட்டு போறாரு. அவன் ஒருவேளை தூங்கிட்டானோ? ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே. அட, இது நம்ம தலைவர். தலைவா, நீங்களா? இப்போ நீங்க இப்போ நாம எங்க வந்திருக்கோம்? நான் வரைஞ்சிருக்கிற படத்துக்குள்ள இப்போ நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ராஜாவையும் நான் இதுல தான் அடைச்சு வைக்க போறேன். யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. மகாராஜா, இப்ப நான் வரைஞ்சு காட்ட போற சித்திரத்தை நீங்க நல்லா கவனிங்க. இது உங்களுக்காகவே. நல்லா ஊத்து பாருங்க. இதுதான் உங்க முடிவு. என்ன மந்திர சக்தி இது? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு இதெல்லாம் புரியாது பீம். இதை என்கிட்ட கொடு. இவங்கள எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொல்லு. அதுக்குள்ள போய் நீயே யோசி. நீ வா, என் கைய பிடிச்சுக்கோங்க. இது புடி. இப்ப உன்னோட திறமைய நான் மூழ்கடிக்கிறேன் பாரு. நாம திரும்ப வந்துட்டோம். பீம், நீ என்ன படம் வரைஞ்சிருந்த? அரண்மனைய வரைஞ்ச. என்ன எப்படியாவது முதல்ல இதுல இருந்து வெளியேடு. சரி வாங்க, இவரை சிறைச்சாலையிலே நிரந்தரமா அடைச்சு வச்சிடலாம். காலையில லட்டு சாப்பிடுற சுகம் இருக்கே, அதை அடிச்சுக்கவே முடியாது. சரியா சொன்னே பீம். அட, என்ன இது? வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் நல்லாதான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல. வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணுல புதையிற வரைக்கும் ஆகாயத்திலிருந்து மணல் மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க நாட்டை இப்ப நான் என்னோட மணிகுண்டுல அடைச்சி வைக்க போறேன். அப்புறம் உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. அந்த மரக்கட்டிய வச்சு இந்த மணிகுண்டை அடிக்கிறதுனால இது போடையவே முடியாது பீம். அதான் சொன்னேனே, உங்களை யாராலையும் இப்ப காப்பாற்ற முடியாது. எல்லாரும் மணலுக்கு மேலேயே இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏய், என்னாலும் சரி, மணலுக்குள்ள புதைஞ்சு போயிடாதீங்க. சரி பீம், இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா, எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். நாங்க எங்க தலைவர் கூட தான் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் வீல்ல உட்காரதையே அவமானமா சொல்லிட்டு இருந்த. இப்போ பயந்து இங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியல. ஆனா இப்போ ஒரு வழி இருக்கு. அந்த ஜெயண்ட் வீலை வச்சு நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியும். ஆனா பீம், அந்த ஜெயண்ட் வீல வச்சு உன்னால எப்படி கண்ணாடியை உடைக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என் பின்னாடியே வாங்க. இந்த ஜெயண்ட் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மணலை நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி. நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும். இனிமே அது முடியாது. வீரர்களே, இவரை இழுத்துட்டு போங்க. இருட்டு குகையில அடைச்சி வையுங்க.